அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை அவியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடை அவியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், இட்லி அரிசி 1/2 கப், பச்சரிசி 1/2 கப், 5 காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் கிரைண்டரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் அடைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். நீங்கள் அடைக்கு தேங்காய் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கனமாக தான் ஊற்ற போகிறோம். அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மெல்லிஸாக ஊற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அடை ஊற்றிடலாம். இப்போ கல் சூடாகிடுச்சுங்க. நம்ம அடை ஊற்றிடலாம். நான் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய அடையாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடை பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 அவரைக்காய், பாதி முருங்கைக்காய், 3 பீன்ஸ், அவியலுக்கு கொஞ்சம் எல்லாமே பெருசு பெருசாக போட்டுக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி. எந்தெந்த காய் வேகிறதுக்கு லேட் ஆகுமோ அதெல்லாம் முதல்ல சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு டைம் ஆகுங்க. அதனால தான் நான் முதல்ல சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாம். அதுக்குள்ளே காய் பாதி வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் பாதி வெந்துடுச்சு. அடுத்தது ஒரு கேரட்டை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு வாழைக்காய் ரொம்ப போட்டால் கருப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ காய் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி விழுத இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1/4 கப் தயிர் இதில் சேர்த்துக்கலாங்க.
இப்போ அவியலை தாளிச்சிடலாம். இப்போ அவியலை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது அவியலில் சேர்த்துடலாங்க. இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடை கூட சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான அடையும் அவியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தது நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.